ராமராமா 25ஆம் தேதி நவம்பர் விஸ்வாவசு வருடம் கார்த்திக மாசம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌமவாசரக சுக்லபக்ஷ பஞ்சமி திதி இரவு 7:48 வரை பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் இரவு 9:38 வரை தண்ட யோக பவகரணம் ராகுகாலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. எந்த மாதிரியான பொருட்களை பூமியின் மீது வைக்க கூடாது? அதாவது சில பொருட்களுக்கு சிறப்பு அதிகம், அத நேரடியாக பூமியில் வைக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதாவது டைரக்டா அதை பூமியில வைக்கக்கூடாது. உதாரணத்திற்கு விளக்கு, தீபம் ஏத்துறோம் அப்படின்னா இந்த தீபத்துல மகாலட்சுமி சாநித்தியமாக இருக்கா, அதனாலதான் தீப பூஜைன்னு பண்ணுவோம். அந்த தீபத்தை டைரக்டா பூமியில வைக்கக்கூடாது. கீழே ஒரு தாம்பாளம் அல்லது இலை, ஏதோ ஒண்ணு, ஒரு பீடம், ஒரு பலகா, ஏதோ ஒண்ணு போட்டுதான் தீபத்தை வைக்கணுமே தவிர வெறுமே தரையில தீபத்தை ஏற்றி வைக்கக்கூடாது. அதே மாதிரி பூஜை மணி, பூஜைக்கு உபயோகப்படுத்தக்கூடியதான மணி இருக்கே, அத தரையில வெறுமை அப்படியே வைக்கக்கூடாது. அதே மாதிரி பழங்கள், வாழைப்பழம், மாம்பழம், ஆரஞ்சு, ஆப்பிள், இந்த மாதிரி பல பழங்கள் இருக்கே, மாதுளை, இந்த பழங்கள்லாம் டைரக்டா பூமியில வைக்கவே கூடாது. சில பேர் அப்படியே பழத்தை வாங்கி தரையில டமால்னு அப்படியே வைப்பான். ரொம்ப தவறு. பழத்தையும் ஏதோ ஒரு தாம்பாளத்தையோ அல்லது ஏதோ ஒரு மேஜை மேலேயோ இப்படிதான் வைக்கணுமே தவிர டைரக்டா பூமியில வைக்கக்கூடாது. வெத்தலைய டைரக்டா பூமியில வைக்கக்கூடாது, அதையும் ஒரு தாம்பாளத்துல வச்சுதான் வைக்கணும். அடுத்தது புஸ்தகத்தை படிக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்து டைரக்டா பூமியில வச்சு பிரிச்சு வச்சுட்டு படிப்பா, தப்பு. மேஜையில உட்காந்து புஸ்தகத்தை திறந்து வச்சிருந்து படிக்கலாம், கீழே உட்காந்து படிக்கிறதா இருந்தா ஏதோ டெஸ்க் போட்டு வச்சுட்டு படிக்கலாமே தவிர டைரக்டா பூமியில புஸ்தகத்தை வைக்கக்கூடாது. அதே மாதிரி கடைசியா பார்த்தா இவனும் டைரக்டா பூமியில உட்காரக்கூடாது. கீழே ஏதோ ஒரு ஆசனம் அல்லது ஏதோ ஒரு விரிப்பு, ஒரு ரஜாய், ஒரு பாய், ஏதோ ஒண்ணு போட்டுன்னு தான் இவன் உட்காரணுமே தவிர டைரக்டா இவன் பூமியில உட்காரக்கூடாது. அப்படின்லாம் சாஸ்திரம் நம்மளுக்கு ரொம்ப சூக்ஷ்மமாக சொல்லி கொடுக்கறது. சாஸ்திரத்தினுடைய பார்வை தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு நாம் இதெல்லாம் செயல்படுத்தினா க்ஷேமத்தை அடையலாம். ராம் ராம்.